அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. அடுத்து இருங்க. அடுத்து இப்போ இருங்க. நேரலை ஒளிபரப்பு பத்தி நான் ஒண்ணு சொன்னேன். காலையில் ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்க. இருங்க. எடுத்துக்கிறேன். அவை முடிவதற்குள்ளாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படும். இப்ப நீங்க அமைதியா நீங்க இல்ல எப்படி இல்லைங்க இல்லைங்க நீங்க இல்லைங்க கடிதம் பாருங்க ஜீரோ இல்ல நீங்க கடிதம் மூலமா கொடுத்திருக்கீங்க. எப்போது எடுக்க வேண்டும் என்னுடைய உரிமை. நான் எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டாம் எடுத்துக்கொள்வேன். இன்று அவை முடிவதற்குள்ளாக அதை பற்றி விவரம் கொடுத்து உங்கள் உரிமையை மட்டுமல்ல இருங்க. உங்கள் உரிமையை மட்டுமல்ல, இந்த அவையின் எல்லா உறுப்பினருடைய உரிமையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பாதுகாக்கின்றதான் இந்த மேகதாது பிரச்சனைக்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது குறித்து உரிமையின் பிரச்சனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க அமைதியா உட்காருங்க. வாய்ப்பு அளி இப்ப நீங்க சொல்லாதீங்க என்ன இப்பவே என்று சொல்லி கட்டாயப்படுத்த உரிமை இல்லை. நான் அளிப்பேன். உரிய நேரத்தில் அளிப்பேன். உட்காருங்க. நீங்க இல்லைங்க இல்லைங்க ஜீரோ அவர் கிடையாது. 60 ஆய்வுக்குள்ள ஜீரோ அவர் கொஸ்டின் அவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. திரும்ப அதை பேசிக் கொண்டு அனுமதிக்க முடியாது. உரிமை மீறல் பிரச்சனை உரிமை பிரச்சனை பேசுவது இல்லைங்க. எடுப்பேன். அனுமதிப்பேன். இன்று அவை முடிவதற்குள்ள அனுமதிப்பேன். இப்போதே எடுங்க. நீ வெளியே போய் பேசுங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சி முடியாது. வெளியே என்ன அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிற நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். அவை முடிவதற்குள்ளாக உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க பேசுங்க. இப்போது எடுத்துக்கொள்ள முடியாது. சபையின் மற்ற நடவடிக்கைகள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து அவை நடப்பதற்கு அமைதியாக ஒத்துழைப்பு தாருங்கள். அவசியம் உட்காருங்க. உங்கள் விருப்பம். ஆமா. அமைதியா வெளியேறுங்க. அமைதியா இருங்க. தவறான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அவர் பின்னாடி இருக்க உங்க உறுப்பினர் பேசல. வேண்டாம் 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 வேண்டாம். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க பேசுவது அவை குறிப்பில் ஏறாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசியது அவை குறிப்பில் ஏறாது. மாண்பு உறுப்பினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உரிமை மீறல் பிரச்சனை பற்றி காலையிலே எனக்கு மனு கொடுத்தார்கள். அது ஆய்வில் இருக்கிறது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இது அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன், உறுதியாக தருவேன் என்று சொன்ன பிறகும் அவர் வெளிநடப்பு செய்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமை உங்களுக்கு அதே தான் பதில். நீங்க அமைதியா உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பற்றி உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அதுக்குரிய பதிலை இருங்க. அதுக்குரிய பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் சார்பிலே அளிப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே என்னிடம் அப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவர்கள் பதில் அளிப்பார்கள். நீங்கள் பேசுகிற போது பேசலாம். உட்காருங்க. 110 விதியின் கீழ் மாண்புமிகு அமைச்சர் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. தயவுசெய்து அமருங்கள். நீங்க உறுப்பினர் பேசுகிற போது பேசுங்க. நீங்க உறுப்பினர் பேசுகிற பாருங்க. உங்களுக்கு விவாதம் இல்லைங்க. நீங்க பாருங்க. அவர் பேசிய பாருங்க. நீங்களே அவர் பேசிய பிறகு அந்த கருத்தை ஒட்டி பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து ஒரு பேச இருக்கீங்க. அத்தனை கருத்துக்கள்லாம் சொல்லுங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேளுங்க. யார் வேண்டாம்னு சொல்ல இப்ப பேச முடியாது. 110 விதியின் கீழ் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. உட்காருங்க. மாண்பு உறுப்பினருக்கான சிலவற்றை நான் வெளியே கேட்கிறேன். நான் ஃபைல் கொடுங்க. கரூர் பிரச்சனை மாண்பு உறுப்பினருக்கு பாருங்க எதிர்கட்சி கொறடா அவர்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
இந்த 110 விதியின் கீழ் அவர் பேசிய பேச்சுகள் குறித்து எந்த விவாதம் கிடையாது. நீங்க கேட்க உரிமை பிரச்சனை சொல்றேன், உட்காருங்க. நீங்க சொன்ன உட்காருங்க. இல்லைங்க, உரிமை பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிப்பேன். உட்காருங்க. எப்ப தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். தயவுசெய்து உட்காருங்க, நான் தருவேன். உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினருக்கான குறிப்புரைகள். உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவ்வப்போது பேரவையின் ஆய்வில் உள்ள மற்றும் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் குறித்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேசியதாகவே கருதி அந்த உரை உங்களுக்கு வழங்க. அப்புறம் நீங்க தொகுதிக்கு போகிற போது நமது சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன பேசினார் என்று உங்கள் தொகுதியில் ஒரு புத்தகமாகவோ நோட்டீஸாக அடித்து மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவையில் நீங்கள் என்ன பேசினீர்கள் முழுமையாக என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும்.